ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் த லேண்ட் த டைம் ஃபர்கெட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ரஷ்யா சேர்ந்தவர். இவர் கப்பலுடைய கேப்டனாக இருக்கார். அப்படியே கப்பலில் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அமெரிக்கா படை கப்பல் வந்து இவங்களுடைய நாட்டுக்குள்ளார வருது. ஒரு கடலுக்குள்ளார ஒரு தீவுக்கும் பக்கமாக வருது. உடனே அங்கே போய் அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த கப்பலை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கப்பலில் டீசல் இல்லை, டீசல் ரொம்ப தீந்து போயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் போய் அப்படியே நிப்பாட்டுறாங்க. சரி, இந்த தீவுக்குள்ளார போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் டீசல்லாம் வர வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே பார்த்தா பயங்கரமான ஒரு சம்பவம் என்னன்னா, டைனோசர்லாம் இருக்குது. அந்த டைனோசர்லாம் இவங்க துரத்துது. எப்படியாவது இவங்களை போட்டு கட்டிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்துது. இப்போ அதிலிருந்து எப்படி நம்ம ஹீரோக்கெலாம் அவங்க டீமும் தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரிலையும் நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி இவங்க காட்டுக்குள்ளே போகிறது, டைனோசர் துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. படத்துடைய அந்த பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி வில்லன் சொல்கிற அளவுக்கு இல்லை, மொத்தலாம் அந்த இடத்துல தப்பிச்சாவும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. படத்துடைய மெடிசன் பார்த்தாவே அந்த டைனோசர் வரதெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. கிராஃபிக் அப்படியே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா இன்றைய டெக்னாலஜியில் பயங்கரமான தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பத்தோடு நம்ம கிராஃபிக்லாம் பார்க்குறது, விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட்டாக பண்ணுறோம். அப்படி பார்த்த படத்தை சும்மா மொக்கையான ஒரு கிராஃபிக்கில் பார்க்கும்போது என்னடா படம் அப்படி என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு இல்லைங்க, ரொம்ப புவராக இருக்குது. வழக்கமாக ஓடிட்டே இருக்கிறாங்க, காட்டுக்குள்ளார துரத்திக்கிட்டே இருக்குது. படம் பார்த்தா ஏதோ ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட படமெல்லாம் எப்படியாவது ஹீரோ அவங்க டீமாக தப்பிச்சவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டோட நிறைய உட்கார வைக்கணும். ஆனால் இவங்க அதை தவறிட்டாங்க. சாதாரணமாக தான் போகுது. இன்னும் இந்த டிஸ்டன்ஸில் கொடுத்த படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக வாங்கினா இந்த படம் ஒரு ஒன் டைம் மேட்சை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.